ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி பின்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், நடுவில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா விதமான டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. துணியோட நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம துணியை மடித்து போடுற அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இந்த ஹாம்போல்லேருந்து அந்த ஹாம்போல் எவ்வளோ இருக்குன்னு மடித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணியை மடித்து போட்டுக்கோங்க. அந்த அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ மடிப்புக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சும் இப்போ துணியில் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து எந்த விதமான சுருக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மடிப்புக்கு விட்டதுக்கு அளவுலேருந்து மேலே வந்து ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வர்றதோட ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ச் டேப் வச்சும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா சைடும் ஒரே லென்த்தும் ஒரே அகலமும் வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மடிப்புக்கு விட்டதுலேருந்து கழுத்து நீளம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கழுத்து கட் பண்ணுறப்ப நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மேலே அந்த ஷோல்டராண்டை வந்து கொஞ்சம் அணைச்ச மாதிரி உள்ளே இருக்கணும். ரொம்ப அகட்டி வச்சிடக்கூடாது. நம்மளுக்கு கீழே நெக்காண்ட கூட கொஞ்சம் அகலம் வரலாம். ஆனால் ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் உள்ளே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இருக்கிற அளவோட ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ரஃப்புக்கு நீங்கள் அப்படியே கொஞ்சம் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தள்ளி ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாம்போல் கிட்டேயும் நம்ம மார்பு சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு 2 இன்ச் கேப்பில் 1.5லேருந்து 2 இன்ச் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீனஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ எல்லா அளவுகளுமே நம்ம சரியாக எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணதை அப்படியே இன்ச் டேப் வச்சும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அளவுகளில் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஹாம்போலுக்கு நீங்கள் அளவு வைக்கிறப்ப ரொம்ப உள்ளே வைக்கக்கூடாது. கொஞ்சம் அகட்டி வெளியே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். ஹாம்போலுக்கு 5.5 ஹைட் வைக்கிறப்ப நீங்கள் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25லேருந்து 1.5 சரியாக இருக்கும். அந்த வளைவு ஜாயின் பண்ணுறப்ப ஷோல்டர்லேருந்தே பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஷோல்டருக்கும் நம்ம ஹாம்போலுக்கும் நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட்டும் அதே மாதிரி மார்பு சுற்றளவு கனெக்ட் பண்ணதுக்கும் சென்டர் பாயிண்ட்லேயும் நடுவில் சென்டர் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் நீங்கள் ஹாம்போல் அளவு பார்க்குறதா இருந்தாலும் சரி, மார்பு சுற்றளவு அளவு பார்க்குறப்பவும் சரி, அளவு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கை வந்து நல்லா மேலே இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து ஹாம்போல் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி எல்லாமே வரைஞ்சி எடுத்துகிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அர்க்காட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மடிப்புக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தாண்டை கட் பண்ணுறப்ப கீழே அகலம் இருக்கலாம், ஷோல்டராண்டை அகலம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அங்கே வச்சு தான் அளவுகள் எல்லாமே கட் பண்ணணும். கட் பண்ணி முடித்தோன்னே நம்ம கரெக்டான அளவு எங்கே அளந்தோமோ அங்கே வந்து ஒரு சின்னதாக அர்க்காட் கொடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து போட்டு ஃப்ரண்ட் சைடு வரைஞ்சி எடுத்துக்கலாம். நமக்கு ஹாம்போல் நெக்கு எல்லாமே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கீழே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வரைகிறதுனால நம்ம பட்டி பீஸ் வந்து தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் நெக் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அர்ஜென்ட்டில் இல்லை கவனம் இல்லாமல் பேக் நெக்கை அப்படியே போட்டு கட் பண்ணிடக்கூடாது. அது மறக்காமல் செக் பண்ணணும். அதே மாதிரி இப்போ எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹாம்போலுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் வளைவு கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ப்ளவுஸோட கொக்கி பக்கமாக எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு சென்டர் டாட் வந்து பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட்டை தான் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொக்கி பட்டிக்கிட்ட நம்ம ஒரு சென்டர் டாட் பிடிச்சிருப்போம். அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாம்போலாண்ட எந்த அளவுக்கு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துட்டு அதோட அளவையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் அந்த சைட் டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரா விட்டு தான் வரைஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா அளவுகளும் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் அளந்ததுலேருந்து எல்லாமே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கோமான்றதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கிட்டே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இப்போ நம்ம மார்க் பண்ணது கட் பண்ணது எல்லாமே கெட்ட பக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போ கட்டிங் முடிஞ்சோடனே ஒரு சின்னதாக அர்க்காட் கொடுத்துருங்க. இப்போ உள்ளே இருக்கிற 2 பீஸுமே நல்ல பீஸு சைடு ஜாயின் பண்ணியிருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வரைகிறப்பயே ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து உடைச்சிருக்கோம். அதனால் நம்ம பட்டிக்கு வந்து தனியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் ஒரு சின்னதாக அர்க்காட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு அளவு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் எக்ஸ்ட்ரா வர பீஸையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர்றதே இங்கே தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவை இங்கே விட்டுருங்க. தையலுக்கு அளவுக்கும் எக்ஸ்ட்ரா தையல் கீழே விட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி இருக்கிற அளவில் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டோம். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு 3லேருந்து 3.5 கம்மியாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு வளைவு கொடுத்து நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வளைவு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உள் வளைவை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கரெக்டாக இருக்கிற இடத்துல ஒரு அர்க்காட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே பாட்டம் வந்து நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற இடத்துல துணி ரொம்பவே பத்தாது. அதுக்கு எப்படி நம்ம ஒட்டு கொடுக்குறதுன்றதை தைக்கிறப்ப நான் சொல்கிறேன். இப்போ துணியை விரித்து போட்டு நம்ம உள்ளாழம் கட் பண்ண போகிறோம். உள்ளாழம் கட் பண்ணுறப்ப 2 பக்கமும், அதாவது இப்போ மேலேயும் கீழேயும் இருக்கிறது கெட்ட பக்கம், உள்ள 2மே பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக இருக்குது. அந்த மாதிரி போட்டு நீங்கள் உள்ளாழம் எடுத்துக்கோங்க. இப்போ கட்டிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் தைக்கிறப்ப எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே பேக் பார்ட் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மடித்து பேக்கை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தைக்கிறப்ப நீங்கள் அப்பப்போ வந்து நூலை கட் பண்ணி தைக்கக்கூடாது. எப்பவுமே கண்டினியூஸாக தைக்கிறப்ப நம்மளுக்கு மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பேக்கு தையல் மடித்து தைச்ச உடனே டாட் வந்து பிடிக்கணும். ஒரு 3 இன்ச் அளவுக்கு பேக் பார்ட்டோட ஷோல்டரை ஒன்றா வச்சு அந்த சென்டரை வச்சு டாட் பிடிங்க. டாட் வந்து எப்போவுமே 2 டாட்டாக பிடிங்க. ஷார்ப் வந்து நல்லா முனையை வந்து ஷார்ப் பண்ணி பிடிங்க. அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் ஒரே அளவு வர மாதிரி வச்சு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறப்பே பீஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்ட பக்கம் நல்லா அடையாளம் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அளவு ப்ளவுஸில் செக் பண்ணுறப்ப தான் 4, 4.5, 5 எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது தெரியும். நம்ம மார்க் பண்ண அளவுலேருந்து இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மட்டும் சென்டர் டாட் பிடிக்கணும். டாட் வந்து அதிகமான அளவுக்கு இன்ச்சஸ் ஏற்றக்கூடாது. இந்த அளவுக்கும் நம்ம சைடில் பிடிக்கிற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 டாட்டோட சென்டரையும் வச்சு எதிர்க்க இருக்கிற டாட்டை பிடிக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து அக்கு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரஃபுக்கு வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்க துணியிலையும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண அளவும் சரியாக இருக்குது, டாட் போட்ட மெஷர்மெண்ட்டும் அளவும் சரியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் தான் பிடிக்கணும். நம்ம மார்க் பண்ண 2 கார்னரையும் ஒன்றா வச்சு அந்த 2.5 இன்ச்சுக்கு அளவு மாறாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக பிடிங்க. கொஞ்சம் கிராஸாக பிடிச்சி டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நம்ம டாட்டுக்கு எல்லாமே டபுள் ஸ்டிச் போடுறப்ப நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப நம்மளுக்கு நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம சென்டர் டாட் பிடிச்சோன்னா சைட் டாட் பிடிக்கணும். அதையும் மடித்து இந்த மாதிரி சென்டர் பண்ணி ஒரு டாட், இதுக்கும் அதுக்கும் கேப் நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 1.5 அளவுக்கு வர அளவுக்கு டாட்டை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி பிடிங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் 2 பீஸையுமே நம்ம 2 பக்கம் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ 3வது டாட் எப்படி பிடிக்கணும்னா, அந்த கார்னர் வந்து முடியுது இல்லையா, 2 டாட்டோட கார்னரையும் ஒன்றா வச்சு அப்படியே நீங்கள் மடித்து விட்டிங்கனாலே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சைடு அதே மாதிரி அதை அப்படியே ஆம்போல் கிட்ட வச்சு அதே மாதிரி டாட் வந்து நல்லா ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸும் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே இதே மாதிரி பிடிச்சிங்கனாலே அளவு சரியாக இருக்கும். நம்ம கட்டிங் பண்ணுறப்ப இதெல்லாம் செக் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சாலே போதும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இன்ச் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம கப் ஷேப் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிச்ச உடனே 2 பக்கமும் வச்சு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் ஏற்ற இறக்கமா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப அர்க்காட் பண்ண மாதிரியே அதே அளவுக்கு வச்சு இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி பீஸ் எப்பவுமே கொஞ்சம் திக்காக கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு திக்னஸ் துணியை வந்து கூட உள்ளே ஜாயின் பண்ணி கொடுங்க. ப்ளவுஸ் வந்து பார்க்கவே நல்லா லுக்காக நல்லாயிருக்கும். இப்போ ப்ளவுஸ் எல்லாமே நல்ல பக்கமாக வச்சுருக்கோம். அர்க்காட் பண்ண துணி எல்லாமே ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல துணியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே பட்டி பீஸை வச்சுட்டு பட்டி பீஸ் வைக்கிறப்ப
கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு இந்த பட்டி பீஸ் ரெண்டுமே கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வைங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து டாட் பிடிச்சனால துணி வந்து ஷேப் கொஞ்சம் மாறும். அதனால் நம்ம முனையில் வைக்கிறப்ப இந்த துணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோன்னா அளவு வந்து சரியாக இருக்கும். நம்ம 3 பீஸையுமே ஒரே அளவில் வைக்கிறப்ப நம்மளுக்கு மெயின் துணி வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் வச்சு தைக்கிறப்ப எப்போவுமே பட்டி பீஸும் கொஞ்சம் வெளியே வச்ச மாதிரியும் உள்ள ப்ளவுஸோட டாட் பிடிச்ச பீஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷிங்காக நல்லா பர்ஃபெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி 2 பக்கம் பீஸையுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சோடனே விரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ முன்னாடியே அந்த எக்ஸ்ட்ரா துணி மட்டும் நம்மளுக்கு நிற்கிது. ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் வெளியே தள்ளி வைக்க சொன்னேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸுக்கு எல்லாமே வந்து சேர்த்து வச்சு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி எப்படி எக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையா எல்லாமே தெரியும். அதனால் படிமான தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பீஸும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வர துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திரும்ப நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் ப்ளவுஸை வச்சு கரெக்டாக செக் பண்ணணும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லையா, நம்ம டாட் பிடிச்சது சரியாக இருக்கா, பட்டி பீஸ் ஜாயின் பண்ணது சரியாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தச்சு வச்சுருந்த ப்ளவுஸோட பேக் பீஸ் போட்டுக்கோங்க. ஷோல்டரும் ஒன்றா இருக்கணும், ஹார்ம் ஹோல் 2 ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர துணியோட அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு உண்டான அளவு எப்போவுமே வந்து ஹார்ம் ஹோல் அளவும் மாறக்கூடாது, ஷோல்டருக்கும் சரியாக இருக்கணும். அது ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு மார்க்கெல்லாம் அளவு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸில் சரியான அளவுன்னு ஒரு அர்க்காட் பண்ணோம் இல்லையா, அந்த அர்க்காட்டும் ஒன்றா வச்சு அந்த அளவு தான் பார்த்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ண அளவுக்கு நல்லா பட்டியாக திக்காக மடித்து பட்டி பீஸை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் வந்து சைடு வந்து கொக்கி பட்டியெல்லாம் தச்சுட்டு தைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும், நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நல்லா கனமாக தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டி பீஸ் மடித்து தைச்சோன்னே திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்ற இறக்க ஏதாவது இருக்கா இல்லை கிராஸ் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நம்ம கொக்கியும் இல்லை ஊக் பட்டியும் தைக்கணும். அப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் எங்கேயுமே வராது. இப்போ நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டியும் ஹூக் பட்டியும் தைக்க போகிறோம். கொக்கி பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு வச்சிங்கன்னா ஹூக் பட்டிக்கு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த துணியிலும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இன்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் நம்மளுக்கு துணி வித்தியாசமும் நல்லா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டி தான் தைக்க போகிறோம். கொக்கி பட்டியில் நம்ம கட் பண்ண அந்த 1 இன்ச் துணியை வந்து டபுளாக மடித்து வச்சுட்டு நல்ல பக்கம் வச்சே தைங்க. நம்ம மேலே வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம், அதனால் கீழே தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். அதனால் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக வச்சு அப்படியே நம்ம கெட்ட பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ கீழே வர எக்ஸ்ட்ரா துணியை மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் பிரிஞ்சு வராத அளவுக்கு டாட் போட்டு பிடிச்சிக்கோங்க. தையல் போட்ட துணியை நல்லா தடவி விட்டுட்டு இப்போ அதை அப்படியே படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு படிமான தையல் போட்டோமோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துடணும். தையல் போடுறப்ப கீழே பாட்டம்லேருந்து தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி தைக்க போகிறோம். ஹூக் பட்டிக்கும் அதே மாதிரி டபுளாக மடித்து வச்சுக்கோங்க. இது வந்து கெட்ட பக்கம் வச்சு தைச்சிட்டு நம்ம நல்ல பக்கமாக தைக்க போகிறோம். நம்ம வந்து கையில் ஹூக் தைக்காமல் மிஷின்லேயே எப்படி ஈஸியாக ஹூக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனால் கெட்ட பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு அதே மாதிரி கீழே பாட்டம் வந்து எக்ஸ்ட்ரா வர துணியை மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்புறப்ப ஃப்ரண்ட் சைடு வந்துடும். கீழே கொஞ்சமாக பாட்டம் தைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஹூக் பட்டி வைக்க ஆரம்பிக்கணும். ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒன்று மேலே அதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சமும் சென்டர் ஒன்று அதுக்கு நடுவில் 2ன்னு சொல்லிட்டு 5 ஹூக் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி முன்ன பின்ன மிஷினை விட்டு நூல் வராத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வி ஷேப் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கேப் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா ஹூக் வந்து கேண்டிக்கும். அதனால் மீடியமான அளவு வச்சு வி ஷேப்பில் இதே மாதிரி தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் தையல் வந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைச்சது அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஹூக் பட்டியிலேருந்து நம்மளுக்கு சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி நம்ம விட்டுருக்கோம் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டும் அதே மாதிரி
டாட்டோட டாட் சென்டர் வச்சுட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருக்கோன்ற அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒன்றா கிராஸ் பீஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷோல்டரும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ ப்ளவுஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து நெக்காண்ட ஏதாவது பிசுறு வருதா இல்லை ஹாம்போல் கிட்ட பிசுறு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணணும். ஹர்காட் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே சரியாக இருக்குது. கை பீஸ் கட் பண்ணுறப்பே நம்ம பார்த்துருந்தோம், கீழே வந்து அளவு கரெக்டாக இருந்தது, மேலே வந்து அளவு பத்தலை. அதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அளவு பத்தலையோ நல்லா ஒரே அளவில் ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹாம்போல் வளைவு முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம நல்ல பக்கத்தில் இருக்கா கெட்ட பக்கத்தில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எது ஃப்ரண்ட் பார்ட்டு எது வந்து பேக் பார்ட்டுன்றதை கரெக்டாக முடிவு பண்ணி தெளிவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம். அதை பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபினிஷிங் லாஸ்ட் இடத்துல வந்து இப்போ கட் பண்ண பீஸை நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் தையல் போட்டிங்கன்னா நம்ம துணியை இப்படி விரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல பீஸ் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸு எப்போ உங்களுக்கு கைக்கு துணி பத்தலைனாலும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பத்தலையோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி அளவு கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை பீஸ் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி 4 பீஸுமே அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கைக்கு வந்து நீங்கள் மடித்து தைச்சி எம்மிங் பண்ணாலும் சரி, நான் வந்து மிஷின் தையலை அப்படியே போட்டுடுறேன். சேம் நூலாக இருக்கவே அந்த மாதிரி கையை மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி பீஸ் தனியாக அட்டாச் பண்ணுவாங்க, கை பீஸ் தனியாக அட்டாச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து துணி வந்து வேணுன்றப்ப பிரிக்கிறப்ப நம்மளுக்கு மேலே இருந்தே பீஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் கை வந்து ஜாயின் பண்ணுறப்ப இந்த நம்ம உள்ளாழம் வெட்டணும் இல்லையா, அது வந்து முன்பக்கம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சென்டர் நம்ம ஷோல்டர் பிடிச்ச சென்டரும் நம்ம அர்காட் பண்ண கையோட சென்டரும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்திங்கன்னா கை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி சேமாக வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா கையோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் உள்ளாழம் வெட்டினதும் நம்ம ஃப்ரண்ட் பீஸோட பாடி பார்ட்டும் வந்து ஒன்றா இருக்கணும், மேட்ச் ஆகணும். அதுதான் அங்கே பெரிய விஷயமே. அதை கரெக்டாக செக் பண்ணி தைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். கை ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது வர மாதிரி இருந்தால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வந்து ஃபினிஷிங் கொடுங்க. எப்போவுமே சென்டரில் இருந்து தான் கை வந்து ஜாயின் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். தச்சு முடித்த கையை எடுத்து வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்குன்றதை மார்க் பண்ணி 2 கையுமே அதே அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரே அளவு. அதே மாதிரி ஹாம்போலில் வந்து நம்ம அர்காட் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டரையும் வந்து ஒரே அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம தையல் போடுறப்ப அந்த கார்னர் எப்படி ஒன்றா வைக்கிறோமோ அதே மாதிரி ஹாம்போலும் அளவு மாறாமல் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு கீழே வந்து நம்ம ஃபினிஷிங் மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும். ஹாம்போல் வர்றப்ப நம்ம கை வச்சு தைச்சோன்னா அந்த பிசுறு எதுவும் மாறாமல் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வர பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தச்சு முடிச்சுட்டு நீங்கள் திருப்பிட்டு பாருங்கள், நம்மளுக்கு தையல் வந்து முன்ன பின்ன எதுவுமே ஏறல, பர்ஃபெக்டாக ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஈஸியாக வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம கழுத்துக்கு அட்டாச் பண்ணிட்டோம்னா ஈஸியான அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து ஒரு பீஸை வந்து இன்னொரு பீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி அதோட வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். அந்த டிப்பை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குறப்ப இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி கொடுத்தோன்னா நம்ம திருப்புறப்ப ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறப்ப எப்போவுமே இதை மறக்காமல் பண்ணோன்னா நம்மளுக்கு தைக்கிறப்ப பிசுறு வந்து முறுக்கலோ இல்லை மாற்றியோ அந்த மாதிரிலாம் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த விதமான மிஸ்டேக்குமே நம்மளுக்கு கிராஸ் பீஸில் வராது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா வர பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பக்கமாகவே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பேக் சைடு திருப்புறப்ப நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். சைடில் எந்த பீஸுமே இருக்காது. நம்மளுக்கு
பார்க்கவும் நல்லா நீட்டாக பைப்பிங் வச்ச மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம படிமான தையல் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா சேம் நூல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். டபுளாக ஃபோல்ட் பண்ணனால நம்மளுக்கு நெக் டிசைனும் வந்து நல்லா திக்னஸாக நல்லாயிருக்கும். நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலும் சரி, கிராஸ் பீஸ் கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபினிஷிங் திரும்புறதுக்கு முன்னாடி அந்த பீசஸ் எல்லாமே முனையில் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வளைவுகள் நல்லா வளைஞ்சு கொடுக்கும், ஷேப்பும் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ரெடி. முடித்தோடனே நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்போட சுற்றளவு, கழுத்தோட சுற்றளவு எல்லாமே சரியாக இருக்கான்றதை ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் லேஸ் டிசைன் வந்து எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது போல் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.